அரவணாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எனக்கு இன்னைக்கு அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பார்க்கும் பொழுதும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த டிடிஎஃப் டாஸ்கில் ஸ்கோர் போர்டை பார்க்கும் பொழுதும் ஒரு விஷயம் எனக்கு தோணுதுங்க. வாட் இஃப் அப்படின்னு தான் ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு பேச போகிறேன். அதாவது இந்த வாரம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு எலிமினேஷன் நடந்தால் அந்த எலிமினேஷன் ஜாக்லினோட எலிமினேஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது, நிறைய பேர் இதை பேசிட்டாங்க, இதை சொல்லியிருக்காங்க. நானும் இதை யோசிக்கும் போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு எனக்கும் சில விஷயங்கள் தோணுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். இது யாருக்கான வீடியோவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முழுக்க ஜாக்லின் ஃபேன்ஸுக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங். அன்அஃபிஷியல் ஓட்டிங் யாருக்குப்பா தேவை, அஃபிஷியல் ஓட்டிங் தான்ப்பா தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி நம்மளால் கடந்து போயிட முடியாது. ஏன்னா என்னதான் அஃபிஷியல் ஓட்டிங் முக்கியமாக இருந்தாலும் மக்களுக்கு விசிபிளாக தெரியறது அன்அஃபிஷியல் ஓட்டிங் தான். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கும் அஃபிஷியல் ஓட்டிங்கும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு சேமாக தான் இருந்திருக்கு. இதில் யார் லீஸ்ட் ஓட்டிங் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் அந்த வாரம் எவிக்ட் ஆவாங்க. இதை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம், பல சீசனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இதை அப்படியே நம்ம உதாசீனப்படுத்திட முடியாது. சரி, அன்அஃபிஷியலில் தான் ஜாக்லின் 5வது இடத்துல இருக்காங்களே, அப்புறம் எப்படி அவங்க எவிக்ட் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். முதல் இடத்துல இருந்த ஜாக்லின் எப்படி 5வது இடத்துக்கு போனாங்க? ஈஸியாக எல்லாரும் சொல்லிடலாம் ஜாக்லின் ஃபேன்ஸ் ஓட் பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஏன் ஓட் பண்ணலை, அதுதான் அந்த கேள்வி. சரி, ஜாக்லின் ஃபேன்ஸ் ஓட் பண்ணலை, ராயன் எப்படி மேலே போனார், விஷால் எப்படி மேலே போனார், தீபக் முதல் இடத்துல இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை, ராணுவ எப்படி மேலே போனார், இது எல்லாமே நீங்கள் கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். நான் அதை யோசிக்கும் போது எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. வாட் இஃப் ஒருவேளை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் பொழுது முதல் இடத்துல இருந்தது ஜாக்லின் தான். தொடர்ச்சியாக 13 வாரங்கள் மக்களை சந்திச்சு நாமினேட் ஆகி இந்த வீட்டுக்குள்ளே சேவ் ஆகிட்டு இருக்க ஒரே கண்டஸ்டன்ட் தமிழ் பிக் பாஸில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸ்லையும் ஒரே கண்டஸ்டன்ட் மட்டும்தான் தொடர்ச்சியாக 13 வாரங்கள் நாமினேட் ஆகிருக்காங்க. அடுத்த வாரமும் டைரக்ட் நாமினேஷன் தான், எல்லாருமே நாமினேட் தான் அதில் இருக்க போகிறாங்க. ஸோ 14 வாரங்கள் நாமினேட் செய்யப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் ஜாக்லின், அது ஒரு ரெக்கார்ட். ஸோ படிப்படியாக மக்களை சந்திச்சு தனக்கான ஆதரவை வாங்கின ஜாக்லின் டாப் 2 வரைக்கும் போயிருந்தாங்க. அதாவது இவங்க தான் ரன்னர் அப்படின்னு மக்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிருந்தாங்க. சேனல் சைட்லேயே என்ன பண்ணாங்கன்னா இப்போ கடைசியாக முடிஞ்ச ஃபேமிலி ரவுண்டில் ஜாக்லின் மற்றும் முத்துக்குமரன் ஃபேமிலி தான் கடைசியாக வந்திருப்பாங்க. ஸோ இதை வச்சு பல பேரால் கெஸ் பண்ண முடிஞ்சது மேபி முத்துக்குமரன் வின்னராக இருக்கலாம், ஜாக்லின் ரன்னராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேட்மேன் முதற்கொண்டு அதை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. ஏன்னா இது எல்லா சீசன்லையும் நடக்கும். கடைசி நேரங்களில் சில ஹிண்ட் கொடுப்பாங்க, இவங்க தான் வின்னர் இவங்க தான் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ இது இருக்கா, இப்படி இருந்த ஜாக்லின் எப்படி 5வது இடத்துக்கு போனாங்க? முதல் நாள் எல்லா மாதிரியும் ஓட்டிங்கில் டாப்பில் ஜாக்லின் தான் இருக்கிறாங்க. போக ஜாக்லினை முந்திக்கிட்டு தீபக் அவர்கள் வராரு. அதுக்கப்புறமா 2வது இடத்துக்கு ராணுவ வராரு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சம்பந்தமே இல்லாமல் ராயன் 3வது இடத்துக்கு வராரு. ஜாக்லின் 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் 5வது இடத்துக்கு போயிட்டாங்க. விஜய் விஷால் 4வது இடத்துக்கு போயிருக்கிறாரு. விஷால் ராயன்லாம் போன வாரம் வரைக்கும் டேஞ்சர் ஜோன்ல இருந்த ஆட்கள். அவங்களுக்கு எப்படா திடீர்னு இவ்வளோ ஓட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும் சூட்சமே. ஒன்று, யார் இந்த வாரம் நாமினேஷனில் இல்லை, ஒன்று முத்துக்குமரன், இன்னொன்று சௌந்தர்யா. இவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு நிறையாவே இருக்குது. ஜாக்லினை எப்படி ஜாக்லினுக்கு ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணுதோ அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணுது. இப்போ முத்துக்குமரன் ஆர்மியில் இருந்து ஒரு விஷயத்த அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க, முத்துக்குமரனை தவிர வேறு யாருக்கும் ஓட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. என்னதான் அந்த விஷயம் அவங்க சொல்லியிருந்தாலும் அதை எல்லாருமே காப்பாற்றுவாங்களா, எல்லாருமே அதை கீப் அப் பண்ணுவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பு கிடையாது. இப்போ தீபக் இருக்கிறாரு. இவங்களுடைய அஜெண்டா, மெயினான அஜெண்டா ஒன்று என்ன அப்படின்னா ஜாக்லினுடைய ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுல யாரெல்லாம் குறிக்கோளாக இருக்கா? ஒன்று முத்துக்குமரன் ஆர்மி, இன்னொன்று சௌந்தர்யா ஆர்மி. ஏன்னா ஒருவேளை ஜாக்லினுடைய ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா தொடர்ச்சியாக அவங்க நாமினேஷனில் இருக்கிறாங்க, இந்த வாரம் அவங்க நல்ல ஒரு ஓட்டிங் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மே பண்ணிடலாம் ஒன்று அவங்க ரன்னர் அப்படிங்கிறது, இல்லை மேபி வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இது முத்துக்குமரனுக்கும் ஆபத்து. அதனால் இவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுடைய ஓட்டிங்கை அதிகமாக காட்டக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? தீபக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவருடைய கேமை ரசித்து பார்த்து அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ தீபக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் தீபக்கு ஓட் பண்ணுறாங்க. மஞ்சரியை விட்டாங்க,
இதுக்கப்புறம் மஞ்சளுடைய ஹெல்ப் அவங்களுக்கு தேவை கிடையாது. மஞ்சள் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போகிறது கிடையாது. ஜாக்லினை கீழே இறக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தீபக் அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல்லையும் அன்அஃபிஷியல்லையும் சேர்த்து முத்துக்குமரன் ஆர்மி வந்து தீபக் அவர்களுக்கு ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் எங்கே கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்மேன் ரவிச்சந்தர் இந்த சீசனுடைய ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒரே வாரத்தில் வெளியில் போனார். அவர் இத்தனை நாளாக முத்துக்குமரனுக்கு பயங்கரமாக டைரக்டாகவே சப்போர்ட் பண்ணார். நான் முத்துக்குமரனை ஜெயிக்க வச்சே தீர்வேன் அப்படின்னு சபதம்லாம் எடுத்தார். இப்போ ரீசெண்டாக அவர் எப்பயுமே வந்து ஸ்பேஸில் முத்துக்குமரன் ஆர்மியில் பேசி நான் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபக் ஆர்மி வந்து ஸ்பேஸ் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஃபேட்மேன் ரவிச்சந்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ ஃபேட்மேன் ரவிச்சந்தர் வந்து தீபக் ஆர்மியில் பேசுறதுனால முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஓட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னா இவர் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறது ஆப்வியஸா தெரியும். முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றாரு. அந்த பர்சன் முத்துக்குமரன் நாமினேஷன்ல இல்லாத வாரத்தில் இன்னொருத்தருக்கு ஃபேவரா போய் பேசுறாரு அப்படின்னா ஆப்வியஸா அது என்ன பண்ணும்? முத்துக்குமரன் ஃபேன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் காரணமா முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே தீபக் அவர்களுக்கு ஓட் பண்றாங்க. இது ஒன்று இருக்கா. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸ். சௌந்தர்யாவும் ராணவும் உள்ள மட்டும் இல்ல வெளியவும் பயங்கரமான நண்பர்கள். இந்த வீட்டுக்குள்ள நடிச்சுக்கிட்டு இத்தனை நாளா சுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. வெளியில இருந்தே 2 பேருக்கும் தெரியும், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இங்க வந்து தெரியாத மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியில வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஒரே பிஆர் டீமை தான் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியில வந்துச்சு. இப்போ இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா இந்த வாரம் நாமினேஷன் இல்லை அப்படின்றதுனால சௌந்தர்யாவுடைய ஆர்மிக்கும் என்ன ஒரு மெயினான ஒரு அஜெண்டா, ஜாக்லின் மேலே வரக்கூடாது. ஸோ ஜாக்லின் மேலே வரக்கூடாதுன்னா நம்ம ராணவுக்கு ஓட்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராணவுக்கு சௌந்தர்யாவுடைய ஆர்மி வந்து ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை. இதை அவங்களால மறுக்கவே முடியாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து ஜாக்லினுடைய சப்போர்ட்டர். இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஓட் பண்ண போறேன், ஜாக்லின் அதில் இல்லை அப்படின்னா, ஜாக்லின் இல்லைன்னா வேற யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும்ல. அந்த மாதிரி தான் சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து ஓட் பண்ண போறாங்க அப்படின்னா அங்கே சௌந்தர்யா இல்லை, அதனால நான் ராணுவுக்கு போடுறேன் அப்படின்னு போடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சரிங்களா? இது இன்டைரக்டா நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுல எங்க இருந்துடா விஜய் விஷாலோ ராயனு மேல வந்தாங்கன்னு பார்த்தா அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ட்விஸ்ட். இதுல இப்ப என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு ஓட் போட்டு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஜாக்லினை இன்னும் கீழே இறக்கணும்னா யாரை மேலே ஏற்றணும்? ராயனை மேலே ஏற்றணும், விஷாலை மேலே ஏற்றணும். ஸோ இது வந்து ஒரு பக்கா பிளானா ஸ்கெட்சு போட்டு ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ஜாக்லினை 5வது பொசிஷனுக்கு இறக்கிட்டாங்க. இதில் இன்னொன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் நீங்கள் இந்த மாதிரியே சொல்கிறீங்க, ஏன் இதையே வந்து மற்றவங்க போடுறாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், எஸ், ஜாக்லின் ஆர்மி அஃபிஷியலை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர்த்து அன்அஃபிஷியலை அவங்க கான்சென்ட்ரேட்டே பண்ணலை. யாருமே அன்அஃபிஷியலில் போய் ஓட்டிங் போடுறதே கிடையாது. அவங்க முழுக்க கவனம் செலுத்துறது வந்து அஃபிஷியல் வெப்சைட் மட்டும்தான், ஹாட் ஸ்டாரில் மட்டும்தான் ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்குலாம் ஈஸியாக போயிடுச்சு. ஜாக்லின் ஆர்மி எப்படி ஓட் பண்ண போகிறது இல்லை, அதனால இவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக போயிடுச்சு. அதனால தான் ஜாக்லினுக்கு ஓட்டிங் இந்த அளவுக்கு இறங்கி இருக்கு. இப்போ ஓட்டிங் இறங்குறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சே பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்லினுக்கு சப்போர்ட் இல்லை, ஜாக்லினோட ஓட்டிங் இறங்கி இருக்கு, ஜாக்லினுக்கு மக்கள் ஆதரவு இல்லை. இதான் முக்கியமான பாயிண்ட். ஜாக்லினுக்கு மக்களுடைய ஆதரவு கிடையாது. ஸோ ஜாக்லின் டாப் 5க்கு தகுதியான பர்சன் கிடையாது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல் சைட்லேருந்து ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, டாப் 5ல ஒரே ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்போ அது ஆப்வியஸா சௌந்தர்யா அப்படின்ற ஒரு பேரை தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டாப் 5ல யாரெல்லாம் இருப்பாங்க? தீபக், முத்துக்குமரன், ராணவ். சரிங்களா? இந்த டிடிஎஃப் வின் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அண்ட் சௌந்தர்யா. அப்போ ஜாக்லின் இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ ஜாக்லினை எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சேனல் ஒரு கால் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. இது என்னுடைய இமேஜினேஷன் தான், முழுக்க நான் யோசிக்கிறது தான். இது அப்படியே நடக்கும்னு நான் சொல்லலை, ஜஸ்ட் நான் திங்க் பண்ணுறேன். இப்படி நடந்தால் வாட் இஃப், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சேனல் வந்து ஜாக்லினை எடுக்கணும். அப்போ அவங்க என்ன ஒரு பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக ஜாக்லினுக்கு ஓட்டிங் இருக்குது. ஸோ அஃபிஷியலாக ஜாக்லினை எவிக் பண்ண முடியாது. இப்போ அன்அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கை என்னென்னா, அன்அஃபிஷியலாக முக்கியமே இல்லை, அஃபிஷியல் தான் முக்கியம். நானே ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினேன், ஏன் வந்து ஓட்டிங் வந்து இதில் வரல அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்போ தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அஃபிஷியலாக தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், இல்லை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது அவங்க இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கல. இது யாருக்கு நல்லாவே தெரியும்? சேனலுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அஃபிஷியல் ஓட்டிங் சொல்ல போகிறது கிடையாது. ஜாக்லினை எவிக் பண்ணிட்டு ஜாக்லினுக்கு நிஜமாவே ஓட்டிங் இல்லை, எதை ரெஃபரன்ஸாக காட்டுவாங்க? அன்அஃபிஷியலாக ரெஃபரன்ஸாக காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்பாங்க அன்அஃபிஷியலாக ஓட்டிங் இல்லை ஜாக்லினுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்?
ஜாக்லினை வெளியில் எடுத்துருவோம். கேட்டால் அன்அஃபிஷியலில் இருக்கிற ஓட்டிங் தான் அஃபிஷியலாக இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம அப்படியே பொதுவாக அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. சரிங்களா? உதாசீனப்படுத்த முடியாது. என்னதான் அஃபிஷியல் ஓட்டிங் மேட்டர்ஸ் அப்படின்னாலும் அன்அஃபிஷியலை வச்சு எப்படி வேணாலும் கேம் ஆடலாம். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தவங்களை எடுக்கணும் அப்படின்னா இது சேனல்ஸ் கால் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு ஈஸியான ஒரு வே எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங். இதை காரணமாக வைத்து ஜாக்லின் அவர்களை இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ மிட்வீக் எவிக்ஷன்லையோ வெளியில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் இருக்குன்னு நான் சொல்லலை, இருந்தால் ஒரு வேலை வாட் இஃப். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் அஃபிஷியலை கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி அன்அஃபிஷியலையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அதை அப்படியே உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். இது நடக்கும் அப்படின்ற கேரண்டிலாம் கிடையாது. முழுக்க என்னுடைய ஒரு அப்சர்வேஷன் வாட் இஃப் நடந்தால் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இதை பார்த்து நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஜாக்லின் ஃபேன்ஸ் யாரும் குழம்பாதீங்க. ஒருவேளை பி அலர்ட், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இது ஏன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் இப்போ ஜாக்லினுக்கு ஆப்போசிட்டாக யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்களாம் இதை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, ஜாக்லினுக்கு மக்களுடைய சப்போர்ட்டே இல்லை, இவங்க எங்கேருந்து டாப் 5க்கு போக போகிறாங்க, இவங்க எங்கேருந்து டைட்டிலுக்கு சண்டை போட போகிறாங்க, இவங்க எங்கேருந்து டைட்டில் வின் பண்ண போகிறாங்க, இந்த வாரமோ அடுத்த வாரமோ ஜாக்லின் வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது சபையில் பேசுபொருளாக மாறி போச்சு. இப்போ அது சேனலுக்கும் தெரியும். சேனல் சோஷியல் மீடியாவை கவனிக்கும் போது ஓகே ஆல்ரெடி இந்த டாக் இருக்குது, அப்போ நம்ம ஜாக்லினை தூக்கி வெளில போட்டோம் அப்படின்னா இது வெளியில் பெருசாக தெரியாது. இதை அன்ஃபேர், ஜாக்லினை இது பண்ணிட்டாங்க அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சேனலுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மேட்டராக மாறி போயிடும். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தயாராக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அஃபிஷியலில் ஓட் பண்ணுற மாதிரி அன்அஃபிஷியலில் கொஞ்சம் ஓட் பண்ணுங்கள், அதுவும் தேவைதான். அப்படியே டோட்டலாக நம்ம அதை ஒதுக்க முடியாது. ஸோ இது நிச்சயமாக உங்களுக்குலாம் ஜாக்லின் ஃபேன்ஸ்க்கு ஒரு சேட் நியூஸாக இருக்கும். பட் அதுதான் ரியாலிட்டி, உண்மை. புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி முழுக்க நம்ம வீடியோஸ் போடலை, ஏன்னா இங்கே பவர் கட்டு, அதனால் நம்ம ஃபுல் வீடியோ என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அதனால் அதை பற்றி நான் பேசலை. நிறைய பேர் 0 பாயிண்டில் இருக்காங்க. முக்கியமாக இது ஒரு விஷயம் பாருங்கள், அன்அஃபிஷியலாக ஜாக்லினுக்கு எப்படி ஓட்டிங் இல்லையோ டிடிஎஃப்லையுமே ஜாக்லின் முட்டமாக இருக்குது, 0ல் இருக்கிறாங்க. 5 பாயிண்ட்ல இருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல, 0ல் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணி சேனல் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஃபுல் எபிசோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.